கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை பொழுதிலும் தேவனுடைய சமூகம் நாடி இந்த மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு முன் அவருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் வழிநடத்துதலுக்காகவும் காத்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த மாதத்தை தேவன் நமக்கு பாராட்டியிருப்பது, தேவன் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களிலேயே ஒரு முதன்மையான ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அவர் வாஞ்சிக்கின்றார். இந்த நாளிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்னதாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த அருமையான காலை பொழுதிலே உடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது தேவரீர் அவை எங்களை ஊக்குவிக்கும்படியாகவும் வழிநடத்தும்படியாகவும் அமைய எங்கள் அன்பின் தெய்வம் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு எங்களை இந்த நாளில் சந்திக்கும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். இந்த மாதத்தின் துவக்க வேளையிலே கடந்த 6 மாதங்களை கடந்து புதியதோர் மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த 6 மாதங்களும் அவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக பாராட்டப்பட்டு வந்ததை நாம் நன்றாக கவனித்திருக்கின்றோம். அவருடைய தூய கரம் நம்மை பற்றி நம்மை அழைத்து வந்த ஒவ்வொரு நாளையும் நிமிடங்களையும் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் வேறுபடுக்கருளாக காணப்பட வேண்டும். இப்பொழுதும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதம் தன்னுடைய கரத்தில் என்னத்தை வைத்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருப்பதனாலும் அவர் நம்முடைய கரத்தை பற்றி நான் உன்னை அழைத்து செல்லுகின்றேன் என்று ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று நம்மை அழைத்து செல்வதனாலும் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தல் நமக்கு உண்டு என்ற திண்ணமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம். யோசபாத்தை குறித்து நாம் வேதத்தில் படித்திருக்கின்றோம். அநேக நேரங்களில் நாம் பிரசங்கமாக அதை கேட்டும் இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு புதிய கோணத்தில் இந்த வேத பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். யோசபாத் தன்னுடைய 35வது வயதில் அவன் ராஜாவாக பொறுப்பேற்று 25 ஆண்டுகள் ஜெருசலேமை அவன் ஆளுகை செய்தான். ஜெயம் கத்தி முனையில் என்ற ஒரு கூற்றை அவன் பொய்ப்பித்து ஜெயம் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதில் என்ற ஒரு நிலையை அவன் இந்த நாளில் நமக்கு முன்பதாக வைக்கின்றான். சமாதானத்தோடு அவருடைய நாட்கள் சென்று கொண்டிருந்தது, ஆளுகை சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு யுத்த செய்தி. அம்மோன் புத்திரரும் மோவாப்பியரும் அவர்களோடு சேர்ந்து சேயின் மலை சமூகத்தினரும் யூதாவை மேற்கொள்ளும்படியாக மூவரும் சேர்ந்து படையெடுத்து வருகின்றார்கள் என்ற செய்தி. அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் லோத்துவின் சந்ததியினர். இந்த மூவரும் சேர்ந்து தங்களை தாக்க வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தானே அவன் தன்னுடைய இராணுவத்தை கூட்டவில்லை, இராணுவ ஆலோசனை கூட்டத்தை அவன் கூட்டவில்லை. அவன் எந்தெந்த இடத்தில் படைகளை செலுத்த வேண்டும் என்ற யுக்தியையும் அவன் மேற்கொள்ளவில்லை. அவன் சென்ற ஒரே இடம் தேவனுடைய சமூகம். அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் உபவாசம். உபவாசித்து தேவனுடைய சமூகத்தை நாடி தன்னுடைய விண்ணப்பத்தை மேற்கொள்ளும் பொழுது தேவன் அதை தனக்கு ஜெயமாக மாற்றித் தருவார் என்ற ஒரு விசுவாசம் அவனில் இருந்தபடியினால் அவன் என்ன செய்தான், மற்ற உலகத்திற்கடுத்த எந்த காரியங்களையும் அவன் அண்டாமல்
தேவனுடைய சமூகத்தை நாடினான். தேவனுடைய சமூகத்தை எப்படியாக நாடும் நாள் அவருடைய சமூகம் அவனுக்கு வெளிப்படும் என்பதை அவன் அறிந்திருந்தான். உபவாசம் என்று சொல்லக்கூடிய வல்லமையான பட்டயம் அது குறித்து அவன் அதிகமாக அறிந்திருந்ததினால் இப்பொழுது அந்த உபவாசத்தை கூட்டினான். அவன் தனியாக தன்னுடைய அறையில் உபவாசித்து முழங்களில் நிற்கவில்லை. அவன் என்ன செய்தான்? இது தேசம் சம்பந்தப்பட்ட காரியம், தேசத்தினுடைய குடிகள் சம்பந்தப்பட்ட காரியம். ஆகவே தேசத்தின் மீதாக சத்ருவாகிய சாத்தான் எப்படி அதை மேற்கொள்வதற்காக வருகின்றானோ அவனை சந்திப்பதற்கு தான் மாத்திரமல்ல, தன்னுடைய முழங்கால் மாத்திரமல்ல, இந்த தேசம் முழுவதும். ஆகவே அவன் என்ன செய்கின்றான்? ஒரு தாக்கீதை விடுகின்றான். தேசத்தின் மக்கள் அனைவருக்கும் அவன் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் அனைவரும் இந்த ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் உபவாசிக்க வேண்டும். அது நான் மாத்திரமல்ல, என்னுடைய அவையில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, என் அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, தேசம் முழுவதும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உபவாசத்தோடு கேட்கக்கூடிய ஒன்றை தேவன் அருளுவார். ஆகவே இந்த உபவாசத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும், சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும், தேசத்தில் இருக்கக்கூடிய அனைவரும். இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த தேசத்தார் அனைவரும், அநேகர் என்ன செய்தார்களாம்? எருசலேமை நோக்கி படையெடுத்தார்கள். பவுஞ்சு பவுஞ்சாக அவர்கள் என்ன செஞ்சார்கள்? எருசலேம் ஆலயத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் புதிய பிரகாரத்தை அவன் யோசபத் அமைத்திருந்தான். அதில் அவர்கள் அமர்ந்து உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பாதம், தேவனை தொழும்படியாக வகுத்து கொண்ட செயல் முறை உபவாசம் தேசம் முழுவதுமாக சேர்ந்து அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கம். எல்லா பட்டணங்களிலிருந்தும் அநேகர் அங்கு வந்து அந்த உபவாசத்தில் கலந்து கொண்டார்கள். மூர்க்கத்தோடு வரக்கூடிய முப்படைகளை, 3 நாட்டு படைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கரத்தில் எடுத்துக்கொண்ட ஒரே பட்டயம் உபவாசம். அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரே இடம் தேவனுடைய பரிசுத்தமான பாதம். அவர்கள் தெரிந்து கொண்ட ஒரே முறை அவரோடு தேவனோடு தாங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு முறை. தேவன் பேசினார். அந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது? யாகாசியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் மூலமாக, ஒரு லேவியன் மூலமாக அவர் பேசுகின்றார். அவனில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். உபவாசித்து தேவ சந்நிதியில் காத்து கொண்டிருக்கும் ஜனங்கள், மேலும் யோசபத், இவர்கள் அனைவரையும் அவன் கூட்டி இப்பொழுது ஒரு சில காரியங்களை அவரிடத்தில் அவன் சொல்லுகின்றான். ஆவியினால் அவன் அசைக்கப்பட்டவனாக அந்த ஏராளமான அதிக பலத்தோடு மூர்க்கத்தோடு வரக்கூடிய அந்த படையை, அந்த கூட்டத்தை குறித்து நீங்கள் முதலாவது பயப்படாதிருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். அவன் வருகின்றான் என்ற அவர்கள் வருகின்றார் என்ற அந்த செய்தி கேட்டு நீங்கள் முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயந்து வேறு திசையில் ஓடுவதற்கான அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகின்றார். நீங்கள் அவர்களுக்கு எதிர்கொண்டு போங்கள். 4வதாக, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை காணுங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இவை அனைத்தையும் அவன் சொல்லி பிறகு என்ன சொல்லுகின்றான்? நாளைக்கு அவர்களுக்கு எதிர்த்து அவர்களை எதிர்கொண்டு போங்கள். Tomorrow is set for you to meet them. Tomorrow. அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு பகல், ஒரு இரவு. இந்த பகலையும் இரவையும் அவர்கள் எப்படியாக கழிக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள் என்றால், ஜெபத்திலும் உபவாசத்திலும் தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி
தங்களை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய அந்த ஆபத்திலிருந்து தாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவரை என்ன செய்ய வேண்டும்? அண்டி பிழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகலையும் இரவையும் அவர்கள் நன்றாக தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தில் உபயோகித்து அடுத்த நாள் காலை அவர்கள் ஆயத்தமானார்கள். எதற்கு ஆயத்தமானார்கள்? அந்த அந்த முப்படையையும் அவர்கள் சந்திப்பதற்காக, அந்த 3 தேசத்து மூர்க்கமான படைகளை அவர்கள் சந்திப்பதற்காக ஆயத்தமானார்கள். அவர்களுடைய அந்த சேனை அங்கு நின்றது. அந்த சேனை நிற்கும் பொழுது தன்னுடைய படைக்கு முன்பதாக இந்த யோசபாத் என்ன செய்தான்? படை வீரர்களை அவன் என்ன செய்யவில்லை? நிறுத்தவில்லை. அந்த படைக்கு முன்பதாக திறமை வாய்ந்த படை வீரர்களை எப்பொழுதும் அங்கு நிறுத்துவார்கள், முன்னாலே முன்னிறுத்துவார்கள். அது போன்ற பட்டயக்காரர்களை, பட்டயம் ஏந்தியவர்களை அவன் அந்த படைக்கு முன்பதாக நிறுத்தாமல் பாடகர்களை அவன் நிறுத்தினான். தங்களுடைய துணிகளை உயர்த்தி தேவனை புகழ்ந்து பாடக்கூடியவர்களை தன்னுடைய படைக்கு முன்பதாக அவன் நிறுத்தினான். அவனுடைய வெற்றிக்கு ஆதாரம், அவனுடைய வெற்றிக்கு அடிநாதம் என்னவென்றால் அந்த பாடகர்களும் அவர்கள் தங்களுடைய துணிகளை உயர்த்தி தேவனை துதித்து பாடிய பாடல்களும். He did not rally his troops and project his strength. அவன் தன்னுடைய பலத்தை காட்டவோ, தனக்கு இருக்கக்கூடிய அந்த இராணுவ பலத்தை காட்டுவதற்கோ அவன் என்ன செய்யல? எதுவும் செய்யவில்லை. இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவன் என்ன செய்தான்? தன்னுடைய படைக்கு முன்பதாக தேவனை துதித்து பாடக்கூடிய பாடகர்களை நிறுத்தினான். தேவனை அவன் வெற்றிக்கான திட்டத்திற்காக மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலிருந்து வெற்றியை திட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக தேவனை அவன் நாடவில்லை. அதற்கு மேலாக அந்த திட்டத்தை அவர் தங்களுக்கு செயலாக்கியும் கொடுக்க வேண்டும் என்று அவன் நாடினார். திட்டமும் திட்டத்தினுடைய செயலாக்கத்தையும் தேவனுடைய திரு பாதத்தில் அவன் வைத்திருந்தான். He simply put his situation in God's hand and kept his eyes upon God. What is his strategy now? He put everything, all the situation in God's hand. தேவனுடைய கரத்தில் அவனுடைய சூழல் முழுவதையும் வைத்து விட்டான். அவனுடைய கண்கள் இப்போது தேவனை மாத்திரமே நோக்கிக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக படைக்கு முன்பதாக முன்வரிசையில் ஆயுதமேந்திய யுத்த நுணுக்கங்களை நன்றாக அறிந்த பலன்வான்களை நிறுத்துவார்கள். இங்கு யோசபாத் யுத்தம் அறியாத, பட்டையும் ஏந்தாத, பட்டையும் ஏந்த தெரியாத சாதாரண மாணவர்களை அவன் என்ன செஞ்சான்? முன்னிறுத்தினான். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அவர்களை யோசபாத் தன் படைக்கு முன்பதாக நிறுத்தினான். They were all unarmed singers. பாடகர்கள். அவர்கள் யுத்தத்தை குறித்தோ வெற்றியை குறித்தோ அவங்க அங்கு பாடவில்லை. தாங்கள் பெற வாஞ்சிக்கக்கூடிய வெற்றியை குறித்து அவர்கள் பாடவில்லை. அவர்கள் பாடியதெல்லாம் தேவனுடைய திருநாமத்தை அவர்கள் துதித்து பாடியதுதான். தேவன் யார்? அவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர்! அவரால் எவற்றையெல்லாம் செய்ய முடியும்? அவர் யாரையெல்லாம் சந்தித்து எதையெல்லாம் தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்திருக்கின்றார் என்பதை குறித்து அவர்கள் தங்களுடைய தொனிகளை உயர்த்தி பாடினார்கள். அந்த பாடல்கள் பரத்திற்கு எட்டி கொண்டிருக்கின்றது. There was a connection between them and the heaven. தேவனுடைய அந்த பரத்திற்கும் தங்களுக்கும் இடையிலான தொடர்பை தங்களுடைய பாடல்கள் மூலமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பாடி துதித்துக் கொண்டு முன்னோக்கி சென்ற போது எதிரிகள் ஒருவரை ஒருவர் வெட்டி மாய்த்து கொண்டார்கள். They only sang the song and proceeded. தேவனுடைய அல்லது பரத்தின் தொடர்புடையவர்களாக இருந்தவர்கள் பாடி துதித்துக் கொண்டு செல்லக்கூடிய அந்த பாடல்களின் துணி பரத்தை மாத்திரம் எட்டவில்லை, அவர்கள் அடைய வேண்டிய வெற்றியையும் அது எட்டியது. அவர்கள் பாடி துதித்துக் கொண்டு செல்லும் பொழுது
அங்கு அவர்களுக்கு என்ன செய்கின்றது? செய்தி வருகின்றது. அவர்கள் அந்த செய்திக்கு அடுத்து அவர்கள் அந்த இடத்தை சென்று அடையும் பொழுது யார் அவர்களை மேற்கொள்ளும்படியாக படையாக மூர்க்கமாக யுத்த வெறியோடு வரக்கூடிய அவர்கள் இப்பொழுது சடலமாக அங்கு கிடப்பதை கண்டார்கள். இவனுடைய ஜீவனை எடுப்பதற்காக வந்த படை ஜீவனற்று கிடந்தது. This is what God works. This is how He works in all our prayer climbs. நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் எப்படி இடைப்படுகின்றார் என்றால், எதை நாம் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் சொல்லுகின்றனமோ அதை அவர் செய்தவராக, அவர்களை அழிக்கும்படியாக வந்த படை, அவருடைய ஜீவனை எடுக்கும்படியாக வந்த அந்த 3 தேசத்து படைகள் இப்பொழுது ஜீவனற்றவர்களாக கீழே கடந்தார்கள். Worship and victory were connected because both were part of God's plan. அவர்கள் பெறக்கூடிய அந்த வெற்றி, அவர்கள் செய்யக்கூடிய அந்த உபவாச ஜெபத்தோடு அது தொடர்புடையதாக இருந்தபடியினால், அந்த தொடர்பை தேவன் கண்டபடியினால், அதுவே தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. That is how God planned. நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு பாராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வெற்றி நம்மை அடைய வேண்டும் என்றால் நாம் அவரை எப்படியாக அண்டுகின்றோம் என்பதில் தான் அந்த வெற்றி அங்கு அமைந்திருக்கின்றது. 22வது வசனம் அதே அதிகாரம் 20வது அதிகாரத்துல 2 நாளாகமத்தின் புத்தகத்தை என்ன கூறுகிறது? The invading armies were defeated past time. அதாவது அந்த மூர்க்க வெறி கொண்ட முப்படைகளும் அவர்களை நெருங்கி வந்தார்கள் என்பதில் நிறுத்திய அந்த வசனம் இப்பொழுது என்ன சொல்லுகிறது? அவர்கள் மரித்து போனார்கள். அதாவது it tells us in past tense. முடிஞ்சு. Before you could take any steps, before you could face anything, the result is coming. அவர்கள் என்னவாக வேண்டும் அந்த அந்த யுத்தத்தில் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ, என்னவாக வேண்டும் என்று உங்களையும் என்னையும் அவர்களை சந்திக்கும்படியாக அழைக்கின்றாரோ, அந்த காரியம் என்ன செய்யப்பட்டு ஆகிவிட்டது? நடைந்தேறிவிட்டது. They were all killed. They were all dead. இந்த வசனம் முடிவதற்கு முன்பதாகவே அவர்கள் மரித்து போனார்கள். அவர்களுடைய கதை முடிந்தது, யுத்தமும் முடிந்தது. God had said the battle belongs to him and he had done it and he had won it. இந்த யுத்தம் என்னுடையது என்றார். அந்த யுத்தத்தின் வெற்றி அங்கு காணப்பட்டது. He made it because it was his own battle. அவருடைய யுத்தம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சத்ருவாய சாத்தான் நமக்கு முன்பதாக கொண்டு வரக்கூடிய யுத்தத்திற்கடுத்த போராட்டங்கள் இருக்கிறது என்றால் அது நமக்கும் சாத்தானுக்கும் என்று அவர் விட்டு விடுவதில்லை, தனக்கும் சாத்தானுக்கும் என்ற நிலையில் நாம் பெற வேண்டிய வெற்றியை அவர் பெற்று நமக்கு தருவதற்கேற்ற சூழலை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். எப்பொழுது என்றால் நாம் முழுவதுமாக அவருடைய திரு சமூகத்தில், அவருடைய திரு பாதத்தில், உபவாசத்தோடு கூடிய ஜெபத்தில் நாம் தரித்திருக்கும் பொழுது. யுத்தமிட வந்தவர்கள் இப்பொழுது அங்கு அவர்களுக்காக காத்திருந்த சம்பத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பகிர்ந்தார்கள். அவர்கள் வந்தது யுத்தத்திற்காக. ஆனால் இப்பொழுது அந்த யுத்தத்தின் அந்த நுகத்தை, அந்த யுத்தத்தின் அந்த முழு சீன தேவன் என்ன செய்தார்? அவர்கள் பொக்கிஷங்களை தாங்கள் பெறுவதற்கேதுவாக அந்த சூழ்நிலையை அவர் மாற்றி போட்டார். They came for battle. வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? பட் they were involving in collecting the riches.
அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? முதலாவது அவர்களுக்கு கிடைத்தது வெற்றி, இரண்டாவது அவர்களுக்கு கிடைத்தது பொக்கிஷம். எல்லா இடங்களிலிருந்தும் அந்த முப்படைகளும் என்ன செய்தார்கள்? அநேக ஆடைகளையும் ஆபரணங்களையும் யுத்த அணிகலன்களையும் அவர்கள் ஏந்தியவர்களாக இந்த யுத்தத்திற்கு வந்தார்கள். அவர்கள் மரித்து போன மாத்திரத்தில் தானே அவைகள் அனைத்தும் அங்கேயே கிடந்தது. யுத்தத்திற்காக சென்ற இவர்கள் யுத்தத்தை செய்யவில்லை. அங்கு தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த பொக்கிஷத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். திரளான சம்பத்து, ஆடைகள், ஆபரணங்கள், யுத்த அணிகலன்கள், பட்டயங்கள், இவைகளை எல்லாம் எவற்றையெல்லாம் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக அவர்கள் தங்களுடைய கரங்களில் ஏந்தி வந்தார்களோ அவர்கள் அனைத்தும் தேவனுடைய சமூகத்தில் தங்களை பலப்படுத்திக் கொண்டவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவைகளை அவர்கள் தரம் பிரித்து எடுப்பதற்கு 3 நாட்கள் ஆகியது. Actually, the plan of battle was for 3 days. 3 நாட்கள் செய்யப்பட வேண்டிய யுத்தத்திற்கு பதிலாக 3 நாட்கள் அவர்கள் தேவன் பாராட்டிய அந்த அருமையான பொக்கிஷங்களை அவர்கள் பெறுவதற்கும் அதை வகைப்படுத்துவதற்கும் 3 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். They were dealing with the blessing, not the warring. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் 3 நாட்களை அவர்கள் செலவழித்தார்களே ஒழிய அவர்கள் யுத்தம் செய்வதற்காக அதை செய்யவில்லை. ரத்தம் சிந்துவதற்காக அந்த 3 நாட்களை அவர்கள் செலவிடவில்லை. அந்த நிலையில் அந்த யுத்தத்தின் அந்த தரத்தை, அந்த யுத்தத்தின் நுகத்தை தேவன் மாற்றி போட்டார். தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவது அவர்கள் பெற்றது வெற்றி, இரண்டாவது அவர்கள் பெற்றது பொக்கிஷம், மூன்றாவதாக அவர்கள் பெற்றது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அமைதலாக இருக்கக்கூடிய நாட்கள். எல்லாம் சுத்தி இருந்த தேசங்கள்லாம் பார்த்து, என்னடா இது 3 பேர் மூர்க்கத்தோடு எல்லா விதமான யுத்த நுணுக்கங்களோடு சென்றவர்கள் ஒன்றுமில்லாமல் ஒருவர் கூட மிஞ்சாமல் மரித்து போனார்களே. ஆகவே இவர்களிடத்தில் ஒரு மகா உன்னதமான வல்லமை இருக்கின்றது. இவர்கள் மகா வல்லமையான ஒரு தேவனை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களுடைய சமூகத்தில் நாம் இனிமேல் செல்லக்கூடாது என்ற தீர்மானத்தை மேற்கொண்டார்கள். ஆக அந்த யூத ராஜ்யத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கு அமைதல் உண்டாயிற்று. வெற்றி, அடுத்து தேவன் பாராட்டக்கூடிய ஆசீர்வாதங்கள், பொக்கிஷங்கள், மூன்றாவது எதிர்வரக்கூடிய நாட்களிலான அமைதி. இந்த 3ஐயும் அவர்கள் நினைத்தார்கள், பெற்றார்கள். எப்படி? their approach. ஒரு பிரச்சனை தங்களை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பிரச்சனைக்கு எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜியில அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான திறமையையும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான அந்த யுக்தியையும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறுவதற்காக தேவனும் பரலோகமும் வைத்திருக்கக்கூடிய அந்த யுக்தி, ஜெபம், உபவாசம், தேவனுடைய திருவடிகளை நாடுதல், இந்த மூன்றிலும் இருக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் இணைத்தார்கள். இறுக பற்றியதனால் இந்த 3 ஆசீர்வாதங்களும் அவர்களுக்குரியதாக மாறி போயிற்று. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4வது நாளில் அவர்கள் என்ன செய்தார்கள்? பராக்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல, பராக்கா என்று சொல்லக்கூடிய அந்த வேலியில அவர்கள் என்ன செஞ்சார்கள்? போனார்கள். ஏன் போனாங்க? டு கிவ் தேங்க்ஸ் unto him, because his mercies endureth forever. They wanted to thank God. எந்த ஒரு யுத்தம் அவர்களை அழித்து போடும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த யுத்தத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு பாராட்டிய விடுதலை, வெற்றி, அந்த யுத்தத்தின் வாயிலாகவே அவர்கள் பெற்ற அந்த சந்தானம், பெற்ற ஆசீர்வாதங்கள், பெற்ற பொக்கிஷங்கள், மூன்றாவதாக அவர்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது என்று சொல்லக்கூடிய இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண்பதில்லை என்ற வாசகத்திற்கிணங்க அவர்களுக்கு முன்பாக யாரும் வர முடியாத ஒரு பெரிய பயத்தை அவர்களுக்கு உருவாக்கி இவர்களுக்கு அமைதியை பெற்றுத்தந்த இந்த 3ஐயும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சென்று அவரை துதிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இடம்தான் பராக்கா.
அநேக நேரங்களில் இந்த பராக்கா என்று சொல்லக்கூடிய இந்த இந்த வார்த்தை, இந்த பதம், இந்த பெயர் அநேகருடைய உள்ளங்களை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 3 காரியங்களுக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதன் போய் செய்யக்கூடிய தோத்திர ஜெபம். பராக்கா என்றால் தேவன் நமக்கு பாராட்டிய நன்மைகளுக்காக மாறுத்திரமாக, அதற்கு மாறுத்திரமாக அவருடைய சமூகத்தில் சென்று நாம் நம்முடைய நன்றிதனை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடிய இடம் பராக்கா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். This should be the month of Barakah. என்ன? நாம் பெறக்கூடிய வெற்றிகள், நாம் பெறக்கூடிய தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறக்கூடிய நன்மைகள், தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நாட்களில் இனி இருக்க போகின்ற அமைதி, இந்த 3ஐயும் அவர் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றார். அதை நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அதை பெறக்கூடிய நாம் இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பராக்காவினுடைய அனுபவம், giving thanks unto him, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறக்கூடிய அந்த மாதமாக இந்த மாதம் அமையப்பெறும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. யோசபாத்தினுடைய அனுபவத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த யூத குலம் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக தங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்ட அந்த யுக்திகள் இன்றைக்கு தேவன் நம்முடைய கரங்களிலும் கொடுக்கின்றார். இந்த மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நமக்கு வெற்றியை தர இருக்கின்றார். உலகம் கொடுக்கக்கூடிய பிரகாரமான வெற்றி அல்ல. இந்த வெற்றி நாம் அதற்காக ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது வரக்கூடிய வெற்றி. யுத்தம் என்னுடையது என்று சொன்ன தேவன் நமக்காக யுத்தம் செய்ய போகின்றார். அந்த யுத்தத்தில் நாம் பெற வேண்டும் என்று ஆசிக்கக்கூடிய வெற்றியை அவர் நமக்கு கொண்டு தரப்போகின்றார். God is going to fight for us. The victory is going to come through him. அவர் நமக்காக யுத்தம் செய்து நாம் பெற வேண்டிய அந்த வெற்றியை அவர் நமக்கு பெற்றுத்தரப்போகின்றார். இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே அவற்றை அல்ல, நாம் தேவனோடு வைத்திருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில, நாம் பெற்ற வெற்றியின் அடிப்படையில, வெற்றியின் மூலமாக பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள். எப்படியாக இந்த முப்படைகளை வீழ்த்தி அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் அங்கு காணப்பட்ட வெள்ளி பொன் போன்ற எல்லா விதமான உயரிய ஆசீர்வாதங்களையும் அந்த வெற்றியின் மூலமாக நாம் தேவனுடைய சமூகத்தின் வாயிலாக பெற்ற வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களையும் என்னையும் இந்த மாசத்திலே நிரப்புவார். அதிசயமாக நாம் அதை காண போகின்றோம். ஒன்று வெற்றி, அடுத்து பரத்தினுடைய ஆசீர்வாதம் பொக்கிஷம், மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய அமைதி, the peace. வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன், நமக்கு பொக்கிஷங்களை ஆசீர்வாதங்களாக கொடுக்கக்கூடிய தேவன் நமக்கு அமைதியும், is going to give us the peace of mind, peace of situation. அந்த மூன்றையும் தர இருக்கின்றார். அதை மூன்றையும் தருவதற்காக இந்த மாசத்தை நமக்கு பராக்காவுக்காக, இந்த மாசத்தை நமக்கு பராக்கா மந்தாக அவர் மாற்றி தரப்போகின்றார். We are going to enjoy his riches. We are going to enjoy his victory. We are going to enjoy his peace in this month. 3 ஆசீர்வாதங்களும் உங்களுடையதும் என்னுடையதுமாக இந்த மாதத்தில் இருக்க போகிறால் தேவனை நாம் சோத்தரிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உடைய திரு சமூகத்தை நாடி வந்து நிற்கின்ற சுவாமி, இந்த நாளில் தேவரீர் நீர் பாராட்டிய அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளை நீர் காண செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த 6 மாதங்களும் தேவரீர் நீர் எங்களோடு இருந்து நாங்கள் சந்தித்த எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை தந்து, அந்த விடுதலை மூலமாக தேவரீர் நீர் ஆசித்த அந்த ஆசீர்வாதங்களை
நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய அமைதியை நாங்கள் கண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தேவரீர் எங்களோடு நீர் இருந்தமைக்காகவும் வழிநடத்தமைக்காகவும் நன்றியும் தோத்திரங்களை வேறெடுக்கின்றோம். இப்பொழுதும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக, இந்த வருஷத்தின் 7வது மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம். இந்த மாதம் எங்களுக்கு தேவரீர் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஜெயம், நாங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாங்கள் பெற வேண்டிய அமைதி, இந்த 3ஐயும் நீர் தர எங்களுக்கு வாஞ்சித்து காத்திருக்கின்றீர். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு மந்த் ஆஃப் பரக்காவாக மாற்றி கொடுக்க போகின்றீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ இந்த சத்தியத்தை ஆங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவருடைய தேவைகளை நீர் சந்தித்தரலும், அவர்களுக்கு போதுமானவராகவும் அவர்களுக்கு சமீபராகவும் அவர்களை நீ நேசிப்பவராகவும் சகாயராகவும் காணப்பட உடைய திரு சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் அங்கே வைக்கின்ற சுவாமி. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தரலும். இந்த மாதம் என்னத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்களுடைய கரத்தை பற்றி அழைத்து சொல்லுவேன் என்று சொல்லுகிறவரை குறித்து நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாதத்தில் எங்களை நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதம் முழுவதிலும் நீர் எங்களோடு இருக்கும். இந்த வருஷம் முழுவதிலும் உடைய கிருபைகள் எங்கள் மீது அதிகமாக பாராட்டப்படட்டும். இந்த செய்தியை அங்காங்க பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய இணையத்தின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த மாதத்தின் இந்த ஆசீர்வாதங்களை, இது ஒரு பராக்கா மாதம் என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் செயல்பட கிருபை செய்தரலும். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டிடலும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். உடைய தூய சமூகத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.